மஞ்சு, எங்க இருக்கம்மா? சொல்லுங்க அத்தை. இல்லம்மா, இப்ப லட்சுமி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகணும்ல. அது இன்னைக்கு நைட்டு ரிசப்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். மொய் என்ன பண்ணலாம், எவ்வளவு வைக்கலாம் என்னன்ட்டு ஐடியா கேட்கத்தாம்மா கூப்பிட்டேன். அவங்க தான் எங்க கல்யாணத்துக்கு மொய் வைக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல? ஆமாம்மா, அப்படிதான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அது தப்புன்னு எனக்கு புரிஞ்சது. ஏன்னா அவ லட்சுமி வீட்டுக்காரர் இருந்து பிசினஸ் பண்ணி ரொம்ப இதா இருந்தவங்க. திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து, இன்னைக்கு வீடு வாசலெல்லாம் வித்துட்டு அந்த பொண்ணை வளர்த்தி ஆளாக்கி இன்னைக்கு கல்யாணம் பண்றா, ரொம்ப சிரமத்துல இருந்து. அதனால சரி, அவங்களுக்கு ஒரு மொய் வச்சா அதனால ஒரு அந்த பொண்ணுக்கு யூஸ் ஆயிருக்குமே அப்படின்னு யோசிச்சம்மா. அதனாலதான் சரி மொய் வைக்கலாமா அப்படின்னு. இதுவும் ஒரு நம்ம செய்யற ஒரு புண்ணியம் தானே அப்படின்னு யோசிக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமாங்க அத்தை, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு. சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு நான் மொய் வாங்கி வச்சிடறேங்க அத்தை. நம்ம ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏழ்மை குடும்பத்திற்கும் மிகவும் சிரமத்தில் உள்ளவர்களுக்கும் உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். அன்புள்ளம் கொண்ட அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் நலமுடன் வாழ்க.